முதல்வர் கேஜ்ரிவால் அளித்த உறுதிமொழிக்கு பிறகும் அவரது வீட்டின் முன் 2வது நாளாக டெல்லி போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றும் நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் தங்களை நிரந்தரப்படுத்த கோரி ஞாயிறன்று காஜியாபாத்தில் உள்ள முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது அவர்கள் மத்தியில் பேசிய கெஜ்ரிவால், அரசின் ஒட்டுமொத்த கட்டமைப்பை முறைப்படுத்தி அமைக்க தனக்கு 10 நாட்கள் அவகாசம் தேவைப்படுவதாகவும், அதன் பிறகே மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும், அதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமெனவும் வேண்டுகோள் விடுத்தார். கெஜ்ரிவால் உறுதியளித்த பிறகும் 2வது நாளாக அவரது வீட்டு முன் டெல்லி போக்குவரத்து கழக ஒப்பந்த பணியாளர்கள் கோஷங்களை முழங்கிய வண்ணம் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். हम सिर्फ एक ही मुद्दे को लेकर यहाँ पे आए थे कि ठेकेदारी प्रथा को हटाया जाए। अगर ठेकेदारी प्रथा दिल्ली से हट जाती है, पूरे भारत से हट जाती है, तो बहुत सारी जो शोषण कर्मचारियों का हो रहा है सभी विभागों में, तो वो शोषण कुछ हद तक बहुत लगाम हो जाएगा. ஞாயிறன்று கெஜ்ரிவால் வீட்டு முன் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டதால் பெரும் குழப்பம் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தவும் போக்குவரத்தை சீர்படுத்தவும் டெல்லி போலீசுக்கு கெஜ்ரிவால் உத்தரவிட்டதை அடுத்து அவரது வீட்டு முன் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கெஜ்ரிவால் வீடு அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் வெளியே மெட்டல் டிடெக்டர் நுழைவாயிலும் அமைக்கப்பட்டது.